அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒருத்தருக்கு இந்த குழந்தை பாக்கியம் தடைப்படுறது ஜாதக கட்ட அடிப்படையில் எப்படி தடைப்படுதுன்னு ஒரு லக்கணத்துக்காரங்களும் சொல்ல போகிறேன். அது கருத்தில் கொள்ளுங்க. அதன் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்தை எந்த கிரகம் பாதிக்குதுன்னு பார்த்து அதனுடைய சிறந்த தலன்களை சென்று வந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. எனக்கு தெரிந்த கருத்துக்களையும் நூலில் இருக்கிற கருத்துக்களையும் நான் இணைத்து நான் ஒரு தொகுப்பு தயார் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் சொல்ல போகிறேன். இது உங்களுக்கு எந்த அளவு பயன்படுதுன்னு பார்த்து பயன்பெறுங்க. இப்போ ஒரு லக்கணத்துக்கு சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. முதல் லக்கணம் மேச லக்கணம். மேச லக்கணத்துக்கு 5ஆம் இடம் சிம்மம். சிம்மத்தின் அதிபதியான சூரியன் கன்னி, துலாம், விருச்சிகம், மீனம் போன்றவற்றில் இருந்தால் புத்திர தோஷம் உண்டாகும். கருத்தில் கொள்ளுங்க. சிம்மத்தி அதாவது இப்போ மேச லக்கணம் எடுத்தீங்கன்னா 5ஆம் இடத்தின் அதிபதி சூரியன். இவர் கன்னி, துலாம், விருச்சிகம், மீனம் போன்ற அதாவது இந்த ராசி கட்டம் இருக்கும். அந்த கட்டத்தில் அமைந்திருந்தாருன்னா அவங்களுக்கு மேச லக்கணக்காரனுக்கு புத்திர தோஷம் உண்டாகும். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த சூரிய பகவானுடைய பரிகாரம் செய்யணும். கருத்தில் கொள்ளுங்கள். 2வது லக்கணம் ரிஷப லக்கணம். ரிஷப லக்கணத்துக்கு 5ஆம் இடமாக கன்னி வரும். கருத்தில் கொள்ளுங்க. அதில் சுக்கிரன் இருந்தாலும் இல்லை புதன், அதாவது எப்படின்னா அந்த 5 கன்னியில் சுக்கிரன் இல்லைன்னா புதன், இந்த 2 கிரகங்கள் இருந்தாலும் எடுத்துக்கணும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் துலாம், மேசம், தனுசு இதில் இந்த சுக்கிரனும் புதன் இருந்தாலும் இவங்களுக்கு புத்திர தடை ஏற்படும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அப்போ இந்த எந்த தளத்துக்கு செல்லலாம்னு சொல்லி நீங்கள் கருத்தில் கொண்டு அந்த தளத்துக்கு சென்றீங்கன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. மிதுன லக்கணம். 3வது லக்கணம் மிதுன லக்கணம். மிதுன லக்கணத்தில் 5ஆம் இடம் துலாம் வரும். துலாமின் அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் 5ஆம் இடமான கன்னியில் இருந்து துலாமில் சூரியன் இருந்தால் புத்திர தோஷம் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. மிதுன லக்கணக்காரங்கள் இதன் அடிப்படையிலேயே நீங்கள் இறைவனை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. கடக லக்கணம். கடக லக்கணத்தில் 5ஆம் இடமாக விருச்சிகம் வரும். லக்னாதிபதி விருச்சிகத்தில் இருந்து செவ்வாய் கடகத்தில் நின்றால் புத்திர தடை ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. அது மட்டுமல்லாமல் விருச்சிகத்தில் புதன் இருந்து கேது மற்றும் சனி நின்றாலும் அது புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். கடக லக்கணக்காரங்களுக்கு அதை கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. சிம்ம லக்கணம். அடுத்த லக்கணம் சிம்ம லக்கணம். சிம்ம லக்கணத்தில் 5ஆம் இடம் தனுசு. தனுசுக்கு அதிபதி ஆன குரு 6ஆம் இடமான மகரத்திலும் 6ஆம் இடத்துக்கு உரிய சனி தனுசில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அமைப்பு புத்திர தோஷம் உண்டு. சிம்ம லக்கணக்காரங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். அதை பார்த்து என்ன பரிகாரம் பண்ணலாம்னு சொல்லி பயன்பெறுங்க. அடுத்த லக்கணம் கன்னி லக்கணம். கன்னி லக்கணத்துக்கு 5ஆம் இடம் மகரம். மகரத்தில் சனி இருப்பது தோஷமில்லை என்றாலும் சூரியனுடன் இணைந்து இருந்தால் 5ஆம் இடம் 5ஆம் பாவத்தியம், அதாவது அவர் இந்த சூரியனோட சேர்ந்திருக்குள்ள 5ஆம் இடமும் கெட்டணும், 5ஆம் பாகவதியும் கெடுகிறார். எனவே இது புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். கன்னி லக்கணக்காரங்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குதான்னு பாருங்கள். துலாம் லக்கணம். அடுத்த லக்கணம் துலாம் லக்கணம். துலாம் லக்கணத்துக்கு 5ஆம் இடம் கும்பம். கும்பத்தின் அதிபதியான சனி மேசத்தில் இருந்து கும்பத்தில் செவ்வாய் நின்றாலோ, சனி கன்னி ராசியில் இருந்தாலோ, கும்பத்தில் குரு பார்வை செய்தாலோ, செவ்வாய் சிம்மத்தில் நின்று சிம்மத்தில் நின்று பார்த்தாலோ புத்திர தோஷம் ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்க. இதன் அடிப்படையே துலா லக்கணக்காரங்களுக்கு புத்திர தோஷம் ஏற்படுது. அதை பார்த்து பயன்பெறுங்க. அதுக்கு அடுத்த லக்கணம் விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்தில் 5ஆம் இடம் மீனம். மீனத்தில் சனி இருந்து மகரத்தில் குரு இருந்து மீனத்தில் குரு இருந்து மகரத்தில் சனி நின்றாலும் புத்திர தோஷம் உண்டாகும். கருத்தில் கொள்ளுங்க. அதாவது
விருச்சிக லக்கணத்தில் 5ஆம் இடம் மீனமாக வரும். மீனத்தில் சனி இருந்து மகரத்தில் குரு சஞ்சாரம் செய்தால் தோஷம். மீனத்தில் குரு இருந்து மகரத்தில் சனி நின்றாலும் புத்திர தோஷம் கருத்தில் கொள்ளுங்க. அதாவது இவங்க வீடு பரிமாற்றம் அறிவாங்க. அது போல இருந்தால் புத்திர தோஷம் ஏற்படுத்த கருத்தில் கொள்ளுங்க. அடுத்த லக்கணம் தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்தில் 5ஆம் இடம் மேசம். மேசத்தில் அதிபதியாக செவ்வாயுடன் சனி தொடர்பு ஏற்பட்டாலோ, செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருந்து சனி 5ஆம் இடமான மேசத்தில் இருந்தாலும் இந்த தனுசு லக்கணக்காரங்களுக்கு புத்திர தோஷம் ஏற்படும் கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கு அடுத்த லக்கணம் மகர லக்கணம். மகர லக்கணத்தில் 5ஆம் இடம் ரிஷபம். ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன் கன்னியில் நீசமடைந்து 5இல் ராகு கேது சூரியனுடன் இணைந்திருந்தால் இந்த மகர லக்கணக்காரங்களுக்கு புத்திர தோஷம் ஏற்படும் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அதுக்கு அடுத்த லக்கணம் கும்ப லக்கணம். கும்ப லக்கணத்துக்கு 5ஆம் இடம் மிதுனம். மிதுனத்தில் சந்திரன் இருந்து மீனத்தில் புதன் நின்று பாவிகள் இவர்களை பார்த்தாங்கன்னா இவங்களுக்கு புத்திர தடை உண்டாகும் கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கு அடுத்த லக்கணம் கடைசி லக்கணம் மீன லக்கணம். மீன லக்கணத்துக்கு 5ஆம் இடம் கடகம். கடகத்தில் சூரியன் இருந்தாலும் சுக்கிரன் சனி இருந்தாலும் இவங்களுக்கு புத்திர தோஷம் உண்டாகும் கருத்தில் கொள்ளுங்க. இதன் அடிப்படையிலேயே ஜாதக கட்டத்தில் ஒரு லக்கணக்காரங்களுக்கும் புத்திர தோஷம் ஏற்படுது கருத்தில் கொள்ளுங்க. வேற கிரகங்கள் அமைப்பு இருந்தாலும் அது மிக விரைவில், அதாவது ஒரு 4 வருஷம் 5 வருஷத்தில் நீக்கிடும். ஆனால் இந்த அடிப்படையில் லக்கணக்காரங்களுக்கு இருந்துடுச்சுன்னா இது தீர்வது மிகவும் கடினம். அதன் அடிப்படையில் இப்போ நான் சொன்னதை வைத்து நீங்கள் எந்த தளத்துக்கு செல்லலாம், எந்த கோயில்களுக்கு செல்லலாம் என்று பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடரை அணுகி இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் செய்தால் மட்டுமே உங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை செல்வம் என்பது ஒரு மனிதன் உலகத்தில் பிறந்து மறைவதற்கு வாழ்ந்த, அதாவது எப்படின்னா வாழ்வதற்கு பயனுள்ளதே அந்த குழந்தை செல்வம் தான். அதை நீங்கள் நன்கு புரிஞ்சுங்க. குழந்தை செல்வம் இல்லைன்னா நம்ம இந்த பூலோகத்தில் பிறந்து வாழ்ந்ததுக்கே அர்த்தம் இல்லை. அதன் அடிப்படையிலேயே இந்த வாழ்க்கை அமையும். நம்மளுடைய பூர்வ புண்ணிய கர்மாவின் அடிப்படையே இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குது. குழந்தை பாக்கியம் கிடைச்சா மிக மிக சிறப்பு. ஏன்னா இந்த பிறவில் நம்ம பிறந்ததுக்கு பயனே குழந்தை செல்வம் தான். குழந்தைகள் சிறு வயதாக இருக்கக்குள்ள அந்த குழந்தைகளை தூக்கி கொஞ்சம் போதும் சரி, அவங்கள தாளாட்டும் போதும் சரி, அது ஏற்படும் மன சுகம் மிகவும் மிக அருமையான சுகம். அதை அனுபவிச்சிருந்தால் மட்டுமே தெரியும். அதை கருத்தில் கொண்டு உங்களுடைய லக்கணம் எந்த லக்கணம் பார்த்து இந்த சொன்ன அமைப்புகளில் நிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜோதிடர் அணுகி அது பணிகாரத்துக்கு பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நீங்கள் குழந்தை செல்வத்தை பார்க்க முடியும் என்பதை கூறி இத்துடன் நான் இந்த உரையை முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச புது புது கருத்துக்களை உங்களுக்கு தெரிவிக்க நான் தயாராக இருக்கிறேன். ஏன்னா எனக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சாலும் நூலில் இருக்க கருத்தையும் இணைச்சி தான் சொல்லுவேன். கருத்தில் கொள்ளுங்க, அப்போ தான் அது பொருந்தும். அதாவது நான் சொல்கிற கருத்துக்களை முக்கால்வாசி நான் பார்க்குற ஜாதகத்தை அடிப்படையில் தான் வரும். அது கூட நூலை இணைச்சி சொல்லுவேன். அதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.